ஆமாம். இந்த சிப்பத்துக்கு மட்டும்தானா இல்லை முன்னாடி சொன்னவங்கள யா எந்த இசுமா இருந்தாலும் மௌசூ சிவத்துக்கு உள்ள சட்டம். எந்த இசுமா இருந்தாலும் சரி மௌசூ சிவத்துக்கு இந்த சட்டம். என்ன சட்டம்? கடைசி எழுத்துக்கு கசரா வைக்கணும். கடைசி எழுத்துக்கு மௌசூவுடைய கடைசி எழுத்துக்கு கசரா வைக்கணும். கடைசி எழுத்துக்கு பின்னால் ஏஐ சேர்க்கணும்னு சொன்னால் அடிப்பு வரணும், வாவு சுக்குன் மாக்கபல் லாமம் வரணும். ஹம்சா வைக்கிறதா இருந்தால் முகத்தபியாக வரும். பச்சா வீருவாக இருந்தாலும் சரி வைர தீவிரா இருந்தாலும் சரி. காமா நாமா, நாமுக்கு நாமா நாமையே. காமாண்ட பேனா காமையே. பச்சா பச்சையே. பொசீனா பொசீனையே. தீர்வு வைர தீர்வு கடையில் பிரிவினை கிடையாது. சொல்லுங்கள். மௌசூபு சிவத்தா வந்தால் நல்ல குழந்தை, அழகான குழந்தை, அழகான மனுஷன், கோணலான பேனா, ஏதாவது சிவத்து சொன்னாலும் கொஞ்சம் கைப்பிய கொஞ்சம் காசியத்து எதில் இருக்குதோ அதுதான் சிவத்தா வர முடியும். அப்படி சிவத்தா வந்து மௌசூப் ஆகிட்டால் அந்த மௌசூபுக்கு கடைசி இடத்துல கசர் வைக்கணும். முதல்ல கசர் வைக்கிறது அப்புறம் சொல்லிக்கலாம். கடைசி எழுத்து வாவும் மாக்களும் சம்மா இருந்தால் அதில் ஏ சேரணும். கடைசி எழுத்து அழிப்பாக இருந்தாலும் ஏ சேரணும். ஏ அதிகமாக்கணும். கடைசி எழுத்து அழிப்பாக இருந்தால், கடைசி எழுத்து வாவு சுக்குன் மாக்கபுல் அம்மா இருந்தால் இரண்டு சூரத்திலும் ஏ என்று அதிகமாக்கணும். இதை ஹாய முகுத்தவி சொல்கிற போது இந்த ஹா வர்றதில்லை. பச்சா காமா நாமா புதினா குர்பா இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது தீர்வு வைர தீர்வுன்னு பருக்கு இல்லாமல் அதில் மாத்திரம் அந்த ஹேய்க்கு மேலே ஒரு அம்சா வரணும். இந்த ரெண்டு சட்டத்தை விட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் கருத்து. இந்த ரெண்டு கருத்து இல்லாவிட்டா கடைசி இடத்து அழிப்பு கழுத்து வாவசுக்குன்னு மாக்கமல் இல்லாமலும் காய முகத்தீபியாக இல்லாமலும் இருந்தால் எல்லாத்துலேயும் கசம். இதே சட்டம்தான் முதாக்கு முதாவில்லை. நீ வரணும் कायदा चट्टम एक इसम के साथ और इसमुडन दूसरे इसम को दूसरे इसम கூட தான் சொல்றாரு. சிவத்தா வரக்கூடிய தகுதி இல்லாதது குலாம கொண்டாந்து ஜெய்தின் பக்கம் சேர்க்கிறோம். குலாமு ஜெய்தின் ஜெய்துடைய குலாமு அப்படின்னு சொல்றோம். அப்போ கைதுடைய குலாமுங்கிற போது குலாமும் ஒரு இசுமும் ஜெய்தும் ஒரு இசுமும் முதாஃபும் முதாஃபிலையும் ரெண்டு இசுமு தான். ஒன்று மௌசூபு ஒன்று சிவத்தல்ல. ஒரு இசுமை இன்னொரு இசுமுடன் சொல்லுங்க. நிஸ்பத்து தேனேகா நாம் சேர்ப்பதனுடைய பெயர் இலாபத். அதுக்கு இலாபத் என்று சொல்கிறார். ஒரு இசுமை ஒரு இசுமுட சேர்த்தா வருது. ஆகவே इस निस्बत के लिए இந்த சேர்மானத்திற்காக दो इसम ரெண்டு इसम दरकार है அவசியம். இந்த தர்கார் ஹேங்கிறது எப்படி வருது அவசியம் அர்த்தத்தில்? தர்ண்டா விமானா பி காம்டா பனி. இதுக்காக வேண்டி ரெண்டு இசுமும் பணியில் இருக்கிறது. கார்டா பனி. இதுக்காக வேண்டி ரெண்டு இசுமும் பணியில் உட்கார்ந்து இருக்குது. பணியில் இருக்குதுன்னு அவசியம். இந்த ரெண்டு இசுமும் வர்றதுக்கு இது அவசியம் அர்த்தம் செய்திடறாங்க. நம்ம தர்கார் என்ன பணியில் இருக்குதுன்னா அது வந்தால் தான் முடியும். ரெண்டு இஸ்மும் வந்தால் தான் முடியும். தர்கார் உருதுல தர்கார்னு சொன்னால் மஜே 10 रुपया दरकार
தரூரிங்கிற இடத்துல தற்கால், இது தற்கால் எனக்கு இப்போ அவசியம் தேவைப்படுது, எனக்கு அவசியம் பணியில் இருக்குதுன்னு சொன்னாக்க எனக்கு ஆகிற வேலையில் இருக்குது, இந்த 2 ரூபா வந்தால் தான் இந்த காரியம் முடியும். என்னங்க முஜீபு, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்களா? எங்கேருந்து வர்றீங்க? எங்கே? மாமூர், மஸ்ஜித் மாமூர்லேருந்து. இங்கே மஸ்ஜித் மாமூர், மஸ்ஜித் மாமூர் பக்கம் தானே அது? ஆமாம். பிள்ளைங்க ஹிப்ஸு பாடம் கேட்டு முடிச்சுட்டு அந்த இது மதரசாவில் உஸ்தாதா இருக்காரா சோவி ஹிப்ஸில்? ஓஹோ, அது சரி சரி சரி, பாருங்க கேளுங்க, பாரகமா சபை கேளுங்க. இப்போ மௌசூ சபத்துடைய சட்டம் ஓதிட்டோம்ல, இப்போ முதாபுடைய சட்டம் ஓதுறோம். அப்போ முதாபுக்கு 2 இஸ்மு அவசியமாச்சா? பவிலியக்கு முந்தனை இசுமை முதாப் என்றும், தூசரியக்கு 2வது இசுமை முதாபு இலைஹி என்றும் கவித்தேகை சொல்லுகின்றனர். பாஷக்காரங்க சொல்றாங்க. லாசிம் ஹை அவசியமாக இருக்கிறது. கே என்னவென்றால், என்ன அவசியம் சொல்றோம்ல, அதுக்கு கே தப்சீல். அதே கேக்கு கவுன் போட்டு தான் வரும் தனியாக. அலாமத்து இலாபத், இலாபத்தினுடைய அடையாளம் முதாப் கே சாத் ரஹே, முதாப்புடன் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த இடத்துல மௌசூ சிபத்து அல்ல, இது முதாபிலேயே தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி எழுத்துக்கு கசுறு வச்சுட்டா, அல்லது காய முகத்துவியாக இருந்தால் ஹம்சா வச்சுட்டா, அலிஃப் இருந்தால் அதுக்கு பின்னால் ஏ வச்சுட்டால், வாவும் ஆக்கம் லம்மா இருந்து அலிஃபும் இருந்தால் ஏ வச்சுட்டா, காய முகத்துவியாக இருந்தால் ஹம்சு வச்சுட்டா, இதே அடையாளம், இதே இலாபத்துடைய அடையாளம். அப்போ இலாப் கே சாத்திர அலாமத்து இலாபத் சொல்லுங்க. இலாபத்துடைய அடையாளம் முதாபிக்கே சாத்திர முலாவுடன் சேர்ந்திருக்க வேண்டும். உருது உருது பாஷையிலே அலாமத்தே இலாபத், இலாபத்தினுடைய அடையாளம் கா கி கே, இந்த 3 இருக்கும். கா கி கே ஹே, இந்த 3 இருக்கும். 3 வந்தால் அலாமத். கீழே சொல்லுவார், खुदा की किताब, அல்லாஹ்வுடைய கிதாப், ஷேர் கா பச்சா, சிங்கக்குட்டி, மால் கி ஆர்ஜு, பொருளாசை. ஆர்ஜுண்டா ஆதரவு தான், பொருளுடைய ஆதரவுண்டா ஆசை, சொல்லாசை. இப்போ கா கீக்கா வந்துருச்சுங்களா, கே வரல. கே இங்கே சட்டம் சொல்லுவது வருவாங்க, மௌசூ கே ஆகிரி வரும். இங்கே யாரி மாச பக்கத்தில் பாருங்க, மௌசூ கே, மௌசூவுடைய கடைசி எழுத்து. மௌசூவை கொண்டாந்து ஆகிரியில் சேர்க்கிற போது கே வருது இல்லை, கே கே வரும். சில ஜம்மு கவனிக்க கிதாபோ கே டேர், கிதாபோ கா டேர் சொல்ல மாட்டாங்க, கிதாபோ கே டேர். ஜம்முக்கு கூட கே வரும், ஜம்முக்கு உச்சரிக்கிற போது கூட கே வரும். அதனால் இந்த கே கீ கன்னு சொன்னால் இலாபத்து செய்யப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இங்கே மௌசூ இலாபத்தை அர்த்தம் செய்யக்கூடாது, இலாபத்துன்னு தெரியுது. और फारसी में कसरा हमजा और हर्फ ये அந்த ஹேன்னு இருக்கும், ஹர்ஃப் ஏ ஹே இருக்கிறதுன்னு சொல்லி இந்த 3 இருக்கிறது. அப்போ இதிலிருந்து மீறா என்ன விளங்க வேண்டியிருக்கலாம், மௌசூ சபத்துக்கும் முதாபிலாவிலைக்கும் ஒரே சட்டம்.
மௌசூஃபினுடைய கடைசியில் எப்படி சட்டமோ அதே தான் முதாஃபுடைய சட்டம். முதாஃபுடைய கடைசியாய முகத்தபியாக இருந்தால் ஹம்சா வச்சிடணும். அலிஃபு வந்து வாவும் மாக்கவல் அம்மு வந்துச்சுன்னா அதிகமாக்கிடணும். இந்த ரெண்டை தவிர இருக்கக்கூடிய சர்வத்திலையும் அப்படி முதல்ல இந்த ரெண்டை சொல்லிக்க வேண்டியது. மிச்சம் உண்டான அனைத்துலேயும் கசருன்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம். என்ன முதாஃபிலேக்கு மிசாலே முதாஃபினுடைய உதாரணங்கள் கிதாபே குதா खुदा की किताब बच्चे शेर शेर का बच्चा तमन्नाए माल பொருள் ஆதரவு அது பொருளாசை. மால்கி ஆர்சு பொருளுடைய ஆசை. ஆர்ஜுண்டா உம்மீதுன்னு அர்த்தம் செய்வாங்க. ஆதரவு உண்டு. இந்த ஆதரவே ஆசை. நான் ஒரு 2 தோசை அந்த சபேர் ஹோட்டலில் போய் திங்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அது தமன்னா ஆதரவுன்னு வைக்கலாம், உம்மீதுன்னு வைக்கலாம், ஆசைன்னு வைக்கலாம். சொல்லுமா இல்லையா? கிதாபு முதாஃப் இந்த உதாரணத்தில் குதா முதாஃபிலி கஸ்ரா அலாமத்தே இலாபத். அந்த அலாமத்து இலாபத்திலேயே ஒரு கசர் இருக்குது. बच्चे शेर शेर का बच्चा बच्चा मुदाफ शेर मुदाफिल हमजा अलामत इलाफा तमन्नाए माल माल की आरज़ू पुरनासही तमन्ना मुदाफ माल मुदाफ इलैहि हर्फ ये अलामत इलाफत कायदा चट्टम अगर इसम का आखिरी हर्फ इसमुடைய கடைசி எழுத்து அப்படின்னா முதாஃபினுடைய கடைசி எழுத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல முதாஃபினுடைய கடைசி எழுத்துன்னு அர்த்தம். ஹர்ஃப் ஹாய முக்தபி ஹோத்தோ உச்சரிப்பில் வராத ஹாவா இருந்தால் उस पर हमजा लगाना चाहिए. அதன் மேல் ஹம்சாவை சேர்ப்பது அவசியம். अगर आखिरी हर्फ अलिफ तो अलिफ हो तो போய்கிட்டார். யா வர்றதுனால அலிஃப் ஹோன்னு வேணா போதும். யா அல்லதுன்னு அவு வருது, அதனால் அந்த தோ வேண்டியதில்லை. ஆகிரி ஹரிஃப் அலிஃபாக இருந்தால் யா வாவு மாக்கபுல் மதுமூம் ஓ தோ வாவும் மாக்கபுல் மதுமூமாக இருந்தால் மாக்கபுல்னா வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து அர்த்தம் எழுதணும். उसके बाद हर्फ ये என்ற हर्फை यादा करना चाहिए. அதிகப்படுத்துவது அவசியம். उसके सिवा இதை தவிர இந்த 2 முறையை தவிர பாக்கி सब இஸ்மோ மற்ற அனைத்து இஸ்முகளிலும் கஸ்ரா லகானா சாயே. கஸ்ராவை சேர்ப்பது அவசியம். 2 சட்டத்தை முதல்ல சொல்லிக்க வேண்டியது. இந்த 2 சட்டம் எங்கே இல்லையோ அது அனைத்துக்கும் ஒரே சட்டம். இனி அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மௌசூப் சிஃபத் பழையபடி மௌசூப் சிஃபத்தை கொண்டு வர. ஏன்டா இதே சட்டம் மௌசூப் சிஃபத்துக்காக இருந்தனால கண்டுபிடிக்க பார்க்கலாம். இது மௌசூப் சிஃபத்தா அர்த்தத்திலேயே முதாஃபிலையான்னு கண்டுபிடிக்காம அது இதையும் போட்டு குழப்பு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறார் சின்ன குழந்தை. மௌசூப் சிஃபத் மௌசூப் சிஃபத்தும் முதாஃப் முதாஃபிலைக்கு முதாஃப் முதாஃபிடைய மிசாலே உதாரணங்கள்.
ஹூய பது கெட்ட குணம். என்னங்க சட்டம் சரியா இருக்கா? மௌசூ சிபத். ஆமாம் ஆமாங்க. சதாயே சகத்து என்ன கரெக்டாக இருக்கா? அழிப்பு ஏன் வந்திருக்குல்ல? இந்த சதாயத்தில் கடி இல்லாமத்து கிடையாது. கடின தண்டனை சகத்துங்கிறது சிவத்தில் இலாபத்தின் மேல்பட்டு வரும். பலாயே புதுரு பெரிய பலா. சட்டம் சரியா இருக்கான்னு பார்த்துருங்க. வாவு அழிப்பு இருந்தால் இன்னும் அடுத்தது கீழே வாங்க. பரக சபுசு பச்சை இலை. அந்த ரெண்டு அந்த அழிவும் வாவும் அந்த ரெண்டு சட்டம் இல்லைன்னா அனைத்துகள்லையும் கசர் தானே. பாருங்க பரக சபுசு இது மௌசூ பற்றி தான் போகலாம். வாங்க அக்ரம், என்ன கொஞ்ச நாளாக வரலையே, சோம் இல்லையா உங்களுக்கு? நிக்கா ஆயிடுச்சா இல்லையா? சரி. சங்க பச்சை இலை. சங்க சஃபேத். சஃபேதுங்கிறதவே பேய்க்கு பாவச்சு சஃபேதுன்னு சொல்லுவாங்க. சஃபேதுன்னு சொல்லுவாங்க, சஃபேதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கல். குருபையே சியா கருத்த பூனை. குருபாவில் சட்டம் வந்துருச்சாலே கைக்கு மேலே அமிச்சு. ஆமாம். இன்னும் கூய ஜன் இது எல்லாத்துலேயுமே கடைசியில் கசர் இருக்கு. அது தப்பு தானே? எங்க பர்க சபுசே சங்கே சபே அது சியாகே குருபான்னு சொல்லியிருக்குல்ல, மாற்றி போட வேண்டியதில்லை. கசரும் கூட தவறி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். பரகே சபுசுக்கு தான் இது சுக்குன் தான். எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் சுக்குன் தான் இருக்குது. தவறி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். பரக சபுசு அங்கே கசுறு போட வேண்டிய எந்த சட்டமும் கிடையாது. அப்புறம் போடணும் கூய சன். பார்த்தீங்களா? பெண்ணுடைய குணம் சொல்கிற போதே பெண்ணுடைய குணம்னு தானே சொல்கிறோம். சன் முதாபிலை முதாபி அதே சட்டம். இந்த சட்டம் இதுக்கும் வருதுன்றார். அதனால் உதாரணம் அதே மாதிரி போட்டிருக்காரு. ஒன்றை சிவத்துக்கு சொல்லி ஒன்று முதாபிலாவிலை சொல்கிறார். அதே உதாரணத்தவே முதாவை வைக்கிறார். ஹூய பதுன்னு சொல்லிட்டா மௌசூ சிவத்தை ஆகிடுது. ஹூய ஜன்னு சொல்லிட்டா ஜன்னு சிவத்தா வர்றதுக்கு லாயக்கு இல்லை. சிவத்தா வர்றதுக்கு லாயக்கு இல்லாதோட அது ஒரு இசுமா இது ஒரு இசு, அவ்வளோதான். ஒன்று மௌசூபு ஒன்று சிவத்தா இருக்கிறதுக்கு தகுதி இருந்தால் தான் சிவத்தா வரும். சிவத்தாவுக்கு தகுதி இல்லாமல் இருந்தால் அதான். ஆமாம். சசாய குதா இறைவனுடைய தண்டனை. பலாய கருது கடனுடைய கஷ்டம். தூபையே தர்வேஸ் ஏழையினுடைய தூபா. தூபையே தர்வேஸ்னா ஃபக்கீர். தோஃபெல்லாம் தோஃபாண்டா அன்பளிப்பு. தோஃபைய தர்வேஸ் ஃபக்கீருடைய அன்பளிப்பு. இந்த பெரியவங்க யாராவது கொடுக்குறாங்க, இது தர்வேஷுடைய தோபாவை ஒத்துக்குங்கன்னு அன்றைய தர்வேஷுங்கிறது. தர்வேஷ்டா ஃபக்கீர்னு சொல்கிறோம். என்னடா ஃபக்கீருண்டா? ஃபக்கீருக்கு ரெண்டு அர்த்தம். ஃபக்கீருன் இலல்லாவா, ஃபக்கீருன் இலல் கல்கா. ஃபக்கீருன் இலல்லாவுக்கு தான் தர்வேஷுன்னு சொல்கிறது. அதை இப்போ ஃபக்கீருன் இலல்லாம் ஃபக்கீருன் இலல் கல்குக்கு மக்கள் பிழைக்க ஆரம்பித்தாங்க. ஓடா ஃபக்கீர் பயிர். ஃபக்கீருங்கிறது அரசியலில் ஏற்பட்டது சரியத்தில். ஃபக்கீருன்னு இல்லையா? சில பேர் தூபத்தின் மினல் ஃபக்கீரி இலல்லாஹி கதீரி இப்படி எழுதுவாங்க. ஃபக்கீருக்கு அர்த்தம் செய்யணும். அதான் ஃபக்கீருன்னு இலல்லான்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் தேவையான ஒரு அடியானுடைய தோபான்னு அர்த்தம் செய்திடணும். ஃபக்கீருக்கு சிலா இலல்லா. சிலாங்கிறது மௌசூல் வந்தால் தான் சிலா வரும்னு நினைக்கக்கூடாது. ஜருடைய அருவின் பக்கம் ஜாயிண்ட் ஆகிறது பூரா தான் சிலா. ஒரு பேர் ஜருடைய அருவின் பக்கம் ஜாயிண்ட் ஆனால் அதுக்கு பேர் சிலத்துன்னு பேர்.
எந்த ஹர்போட சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேலுக்கு அர்த்தம் மாறும். அது மொத்தம் ரகிப அன்ஹு அன்னு சேர்ந்துச்சுன்னா வெறுத்தான்ற அர்த்தம் வந்துடும். ரகிப ஃபீஹின்னா பிரிய வச்சான்ற அர்த்தம். ரகிப ஜைதன் ஃபில் இம்ராத்தி ரகிப ஜைதன் வித்தாமி சாப்பாடு ராமன்ற அர்த்தம். ரகிபம் ரகிப அன்ஹுன்றனா அவனை விட்டு வெறுத்தான்ற அர்த்தம் வந்துடும். அன்னு சிலை வருவது அவனை விட்டு வேற வசதியில பிரிய வச்சான், அது வெறுத்தான்ற அர்த்தம். அவன் லரப ஃபீஹி லரப ஃபில்லருதி இந்த ஃபில்லருதுன்னு வந்துச்சுன்னா பூமியிலே பயணம் செய்தான். லரப ஃபில் மதரசாவிலே பயணம் செய்தான். ஃபீ வந்துச்சுன்னா லரப ஃபில்லர் பூமியில் போய் அடித்தான்னு அர்த்தம் இல்லை சொல்கிறதில்ல. ஏண்டா பாம்பே வரும் ஒரு அடி அடிக்கிறதானே தமிழில் சொல்கிறானே, பாம்பே வரைக்கும் ஒரு அடி அடிக்கிறதானே, ஒரு அடி அடிக்கிறதானே என்ன அர்த்தம் தமிழில் சொல்கிறான்ல. அதே மாதிரி அவர் அரப வெயிட்டில் இருந்துன்னு சொன்னால் பயணம் செய்தான்னு அர்த்தம். அப்படியே லோகத்தில் அரபுக்கு எத்தனையோ அர்த்தம் வரும். பக்கத்தில் அரபு நல் மிசாலை நம்ம பையன்னா அப்படி அர்த்தம். அரபு நல் மிசாலன்னு சொன்னால் மிசால்களை நாங்கள் விளக்கினோன்ற உதாரணங்களை அடித்தோன்ற அர்த்தம். உதாரணங்களை விளக்கினோம் அரபுனாவுக்கு பையன் தான். அது மாதிரி இங்கே சொல்கிறாரு. அதுக்கு சொல்லணும் தர்வேஷுக்கு என்ன ஏன் பக்கம் வந்து தர்ண்டா தலைவாசல் ஒதுக்கிறிய தலைவாசல் வந்துருக்குதா இல்லையா? இசுமுகளும் ஒதுக்கிறீங்க. இனிமேல் போட்டு தானே வரும். இசுமுகளை அம்பு எடுக்கிறது எப்படி, இசுமுகளை ஃபேல் எடுக்கிறது எப்படி அப்படின்னா அப்போ எல்லாம் தெரிஞ்சு விடும். கிதாப் ஓதி முடிச்சுட்டா ஒரு அரைவாசி முக்கால்வாசி கானூன் வந்துடுச்சு. ஆவியக்தன் லட்டக்னா ஆவியக்தன் மசல் லட்டக்னா தொங்குதல். அந்த ஆவியக்தனை அந்த காவை சீனா மாற்றிடுவாங்க அம்பு எடுக்கிற போது. ஆவீஷ் இந்த கா இதாக மாறிடும், சீனாக மாறிடும் அம்பு எடுக்கிற போது. ஆவியக்தன் லட்டக்னா ஆவீஷ் லட்டக் நீ தொங்கு நீ தொங்கு. ஒரு இசுமு அமரும் சேர்ந்தா இசுமு பாயன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு இசுமு அமரும் சேர்ந்தா தர் ஆவீஷ் தர்வேஷ் தர் ஆவீஷ் எப்படி இருக்கான்? அந்த தர ஒரு அழிவை போக்கியாச்சு, ஆவீஷை போக்கி தர்வேஷ் ஆவை போக்கியாச்சு. ஆவை தலைவாசலை பிடிச்சி தொங்கக்கூடியவன் அப்படி அர்த்தம். அப்போ தலைவாசலில் விட்டு அழுகக்கூடியவன் அர்த்தம். இலாஹி அபூது கல்லாசி அதாகா முகிர்ரன் பில் துனூபி வ கத்தாகா. அவர் பைது உன்னை அப்து உன்னை வாசலில் வந்து நிற்கிறான், வாசலை பிடிச்சிட்டு அழுகிறான். காவாவுடைய வாசலில் கிடந்து அழுகிறாங்க வாசலை வந்து. அப்போது வாசலை பிடித்து அழக்கூடியவன்கிற அர்த்தம் தர்வேஷ். அப்படியே ஆவியகத்திலிருந்து அமரு ஆவீஸ் உண்டாச்சு. இந்த ஆவீஸில் தர் சேரபோது தர் ஆவீஸ்ன்னு சொல்லணும். தகஃபீவுக்கு அப்படியே ஆவை போய் போட்டு தர்வேஷ். தர்வேஷ்னா அல்லாவுடைய வாசலை பிடித்து தொங்கக்கூடியவன். ஃபக்கீர் ஃபக்கீருக்கு என்ன ஃபக்கீருன் இலல்லா அல்லாவின் பக்கம் லோகத்தர்த்தம் பற்றியணும். ஃபக்கீர்னா அல்லாவின் பக்கம் தேவையானவன். இந்த ஃபக்கீரை பிடிச்சி இப்போ காசு இல்லாதவர்களுக்கெல்லாம் ஃபக்கீராகி போச்சு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வீட்டு வாசலை பிடிச்சிட்டு அம்மா லுக்குமா கொடுங்கோ சோறு கொடுங்க ஒவ்வொரு வாசலுக்குலாம் போகிறான். அல்லாவுடைய வாசலை பிடிச்சி தொங்குறவன் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மா சித்தம் போடுவான் வாசல் நின்று. இப்போ வாசலை பிடிச்சி தொங்குறவளுக்கு போகிறான் ஃபக்கீர். இந்த வாசலை பிடிச்சி அந்த வாசலை பிடிச்சி தொங்குறவளுக்கு ஃபக்கீர். எப்படி போய் சொன்னீங்களா? இப்படி எழுதுறாங்க ஆரிஃபீன்கள். ஆரிஃபீன்கள்லாம் பொக்கராக்கள். இப்போ என்னட்ட பிச்சைக்காரன்லாம் பொக்கராக்கள். எங்கேருந்து எங்கே மாறி வச்சு பாருங்க எழுத்து சொல்லணும்.
தூபையே தர்வேஷ் ஃபக்கீரினுடைய அன்பளிப்பு தர்வாசையே மஸ்ஜித் மஸ்ஜிதுடைய தலவாசல். இது பூரா முதாபிலை. என்ன அப்துல் ராசிக்கு முதாபிலை சட்டம் ஓதுறோம். மௌசூ சிவத்துடைய சட்டமே முதாபிலை. இல்லை இங்கிட்டு இப்படி இது தனி அது தனி. வர்க்க சபசுங்கிறது தனி. சிறுத்து மௌசூபுக்கு உதாரணம். அப்படி வச்சா அர்த்தம் எப்படி தனி இது தனி. மௌசூப் சிவத்துக்கு உதாரணம் கோடு கோடு போடலைங்கிறீங்களா? அப்படி வச்சா கூட நேராவது அர்த்தம். பள்ளியுடைய தெருவாசல் பச்சை நிறக்கல், பள்ளியுடைய தெருவாசல் பச்சை நிறக்கல் தேவையில்லாத தெளிவசன தூபாவுடைய பச்சை இலையா தனிதான். உந்தி கோடு போட்டு தனித்தனியாக வளர்க்குனாரு. கோடு போடாமல் கண்டுபிடிங்கிறார். கோடு போடாமல் கண்டுபிடி சின்ன குழந்தைங்க தானே. அதனால கோடு போடாமல் விட்டதுக்கு காரணம் நீ கண்டுபிடி அப்படிங்கிற. அப்புறம் அப்புறம் ரொம்ப மோசமாக அர்த்தம் வந்து அது சரியில்லை. அப்படிதான் அந்த நோக்கம் இல்லை. அடுத்த அப்படி பாருங்க. இப்போ என்ன சொல்ல பிசர ஜயித் ஜயிதுடைய நீ குருபையே சியாக பிசர ஜயிதுன்னு அறிஞ்சிவியா? அவள் சுக்கு மிளகி திப்பிலி ஆகி போடும். என்ன பார்க்குறது? சுக்கு மிளகு சுக்கு ஒன்று சுக்கு 2 மிளகு திப்பிடின்னு உஸ்தாது எழுதி கொடுத்தா அவன் போய் சுக்கு இருக்கான்னு கேட்பான். மிளகு சுக்கு மிளகுன்னு இப்படி நீட்டி எழுதி கொடுத்துட்டாரு. இடையில புள்ளி வைக்கலை. அவனு போய் சுக்குமி இருக்கான்னு கேட்டானா? சுக்குமி இல்லைப்பான்னு. லகுதி இல்லை. இப்படி ரெண்டும் இல்லைன்னா நீ சொன்ன இல்லையா? அது மாதிரி அது கை போட்டு இல்லை தெரியும். ராக நேக்க நல்ல பாதை சொல்லுங்க. மௌசா சோதா சொல்லுங்க. தமன்னாய கராப் கெட்ட ஆதரவு. ரூய பது கெட்ட முகம். சட்டம் சரியா இருக்கான்னு பாருங்க. சட்டம் மௌசூ சொத்துடைய சட்டம் சரியா இருக்கா? ராக நேக்கு ஏன் கசர் வருதுன்னா மாக்குவல் நம்மளும் இருக்கணும். முகத்தபி அல்லவே முகத்தபியா இருந்தால் அது. அப்புறம் தமன்னா சரியா இருக்கா? தமன்னாயே உருய பதில் இருக்க கரெக்டா? பாவம் மாக்குவல் நம்ம நீ சுத்தர மஸ்து மஸ்து கீழே கசூர் போட்டிருக்கேன்னு எப்படி தவறாக விழுந்துருக்குதா? அதுதான் போதை பிடிச்ச ஒட்டகம். உன்சையே சுரக் சிவப்பு முட்டுப்பூ. பர்துகாயே சஃபைது வெண்மையான திரைகள். பிராதரே ஜைத் ஜெயிதுடைய பிரதர் சகோதரன். சட்டம் சரியா இருக்கா? அது ஹா மாக்கவல் நம்மும் இல்லை அழிவும் இல்லை. அதை விட்டுட்டு வாங்க. ராக பெஸ்ட் சுவன பாதை. முலாவிலே தான் சுவனத்துடைய பாதை. தரீக்குல் ஜன்னா. தமன்னாயே மால் பொருளாசை. ரூய முஷ்ரிக் முஷ்ரிக்கினுடைய முகம். பல தெய்வத்தை வழங்குறவனுக்கு பேர் முஷ்ரிக். பல தெய்வ வழிபாட்டுக்காரனுடைய முகம். பிராதரே ஜெயித் ஜெயிதுடைய பிரதர். தரஹ்தே அனார் மாதுளை மரம். தர்காயே மதரசா மதரசா அவனுடைய வாசல்கள்.
दरख्त हाये बुलंद अरे मेरे पंजये सख्त कठिन पिடி பஞ்சான்னு சொன்னால் 5 விரல் பஞ்சாங்கிற 5 விரலை சொல்லி இந்த 5 விரலை கொண்டு ஒரு ஆளை பிடிச்சி கடினமாக பிடிக்கிறாள் பின்ன 10 ரப்பிக்க சகீது அது மாதிரி பஞ்சாவுக்கு பிடி கடின பிடின்னு அர்த்தம் செய்யணும் 5 விரலை கொண்டு முறாது பிடிக்கிறது சதீதாக பிடிக்கிறது கடின பிடி கோஹே புலந்த் உயரமான மலை மௌசூப் சிபத்து திலே சியா கருப்பான இதயம் கல்புன் நசுவது சதுருன் நசுவது எல்லாம் சொல்லலாம் கல்பு தான் தில்லுக்கு கல்புங்கிற அர்த்தம் இன்னும் அடுத்து தரக்து ஹாயே புலந்து இன்னொன்று இந்த ஃபார்சியில் அரபி மாதிரி இல்லை அரபியில் மௌசூப் ஜம்மா இருந்தால் சிபத்தின் ஜம்மா இருக்கணும் ஆமாம் அப்படி இருந்தால் தான் அது மொன்னதாக இருந்தால் இது மொன்னதாக இருக்கணும் இப்படி அர்த்தத்தில் சேர்த்து அதெல்லாம் இல்லை ஜம்முக்கு முஃபரதே சிவத்தா வரும் தரக்து ஹாயே புலந்த் ஹாங்கிறது ஜம்மு தானே அந்த ஜம்முங்கிறதுபடிக்கு கடைசியில் அழிப்பு இருக்குல்ல தரகத்தான் அதுக்கு பின்னால் ஏன் அதிகமாக்கு அப்படி போயிட்டார் ஜம்மா இருந்தால் ஜம்மா உள்ளதாலும் மொசுவா வருது ஏன் அதிகமாக்கு தரகத்து ஏ புலந்து அதே மாதிரி சாகு கிணறு சாகு என்று தீர்வு வரல தீர்வு போய் சட்டப்படிக்கு சாகு கடைசி எழுத்து அழிப்பாத்தானே இருக்குது அது மௌசுபா வந்தால் ஏன் அதிகமாக்கு சாகு ஏ குஷ்கு வறண்டு போன கிணறுகள் காய்ந்த கிணறுகள் அர்த்தம் வறண்டு போன இனி என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சிவத்து ஒரு மௌசூபை சொல்கிறாரு அப்புறம் ஒரு முதாஃபு ரெண்டையும் ஒரு ஜும்லாவில் இணைக்கிறார் அது தெரியுங்க ஒரு மௌசூப சிவத்து ஒரு கலாம் அதில் முந்திர 2 மௌசூப் சிவத்து பிந்திர 2 முதாவில் ரெண்டையும் இணைச்சி கூட கலாம் அமைக்கலாம் கித்தாபே ஆசானே கித்தாபே இப்போ மௌசூபுக்கு கசுறு வருது சிவத்துக்கும் கசுறு வருது இந்த சிவத்தை கொண்டு போய் இன்னொரு சிவக்கு இலாவை செய்கிற போது சிவத்துக்கும் கசுறு வந்துடும் பாருங்க கித்தாபே ஆசானே செல் சபக்கே மதுகர் அலிங்கிற பையனுக்கு தான் இது எழுதுனது அவர் தாப்பினார் மதுகர் அலியுடைய செல் சபக்கு எளிதான ஒரு நூல் கித்தாபே ஆசான சிக்கலான நூல் அல்ல எளிதான நூல் கித்தாபே மௌசூபு ஆசான் சிவத்தாகி போச்சா ஆசான் சிவத்தா வருது எளிதான ஒரு நூலாகி இந்த ஆசானை கொண்டாந்து ஜெல் சபக்கில் இலாவது சேல் சபை கொண்டாந்து மதுரணியில் இலாவது எப்படிங்க முதாபிலையும் மாதிரி எப்படி சொல்லி கித்தாபே ஆசானே சேல் சபக்கே மதுகர் அலி என்ற பையன் மதுகர் அலியுடைய சேல் சபக்கு என்ற நூலு எளிதான நூலு அப்போ கித்தாப் மௌசூப் ஆசான் சிவத்து முதாஃபு சேல் சபக்கு சேர்ந்து முதாஃபு மதுகர் அலி முதாஃபிலை எப்படி மௌசூபு ஆசான் சிவத்து முதாஃபு சேல் சபக்கு முதாஃபிலை முதாஃபு முதாஃபிலை சேலி சபைக்கு தனியாக பிரிக்கக்கூடாது சேல் சபக்கு 40 கித்தாப் பேராகி போச்சா அப்போ அது முப்பரத்துடைய ஸ்தானத்தில் தான் இருக்குது எவ்வளோ நீட்ட பேராக இருந்தாலும் பேருங்கிற போது அது ஒரு ஒருமையுடைய இடத்துல வந்துடுது
சொல்லுங்க. மருதர் அலியுடைய செல்சபக்க நூல் எளிதான நூல் அப்படின்னு சொல்லி கடைசி வரை பஞ்சையே கலா சொல்றேன். பஞ்சையே கலா, கலாவின் பிடி, அல்லாவுடைய கற்பனையின் பிடி. கோஹே அல்வந்த், அல்வந்த் என்ற பெயர் உள்ள மலை. திலே காபீர், காபீருடைய இதயம். பாக நவ்வாப், நவ்வாபுடைய தோட்டம். ஜமீனே பாக், தோட்டத்தினுடைய பூமி. முதலாவிலே முடிஞ்சு. பஞ்சய கலா, அல்ல கலா, கலாக்கள் விதி அர்த்தத்துக்கு கேட்குறீங்களா? கலா அல்லாவுடைய பிடி. இன்ன 10 ரப்பிக்கல சதீது அல்லவா, அதுதான் சொல்கிறார். பஞ்சாண்டா பிடி. சில பஞ்சாண்டா 5 விரலுக்கு சொல்கிறது. அந்த 5 விரலை கொண்டு முறாது மகல்ல சொல்லி அது என்ன செய்தோ அதனுடைய அது அது அந்த அர்த்தம். 5 விரல்னால ஒரு இசை பிடிக்கிறோம், விரலை கொண்டு குத்துறோம். 2 விரலை கொண்டு யாராச்சும் குத்துறோன்னா போடாது, வச்சுல குத்துறான். அதனால் பிடின்னு சொல்லி அல்லாவுடைய கற்பனை விதி இருக்குல்ல, விதி, இந்த விதியின் பிடி சட்டது. இன்னி வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு உதவலாம் சொல்லாதீங்க. இது பூரா உங்களுக்கு வந்த மஸ்தர்களை ஆராஸ்தனில் மஸ்தர் வந்துட்டாலும் அங்கே வந்த மஸ்தரை இடையிடையே ஒரு பாடங்களில் 2 இடத்துல மஸ்தரை விரும்பி சொல்கிறார். வந்த மஸ்தர் தான் அதனால் ஓதிக்கலாம். தேரவான் சொல்லட்டும் 13வது பாடம். இது ஏன் இந்த மஸ்தரை சொல்கிறாரு? இங்கே அங்கே சொல்லிக்கிட்ட வேண்டாம். ஒரு கானூன் இருக்குது இல்லை, நான் சொல்லி கொடுத்தேன். தன் தன் எதில் சேருதோ அது மஸ்தருடைய அடையாளம். வெறும் தன் தன் சேர்ந்தா மாத்திரம் மஸ்தருடைய அடையாளம்னு சொல்லிடக்கூடாது. அதில் மஸ்தருடைய அர்த்தமும் வரணும். கர்தன், கர்தனுக்கு என்ன அர்த்தம்? கர்தன், கர்தன் கழுத்து. அப்போ கழுத்துங்கிறவங்க தன் வந்திருக்கே சொல்லுது. அப்படி அது அது பாய்ச்சல் வரல. அதனால தன் தன் வந்தால் மாத்திரம் பத்தாது, அதில் மஸ்தருடைய அர்த்தம் வேணும். அதே நேரத்தில் ஏன் இதை மஸ்தர்ன்னு சொல்கிறோம்? எல்லா இசும் பாயிலும் எல்லாமே இதில் இருந்தாலும் பிரியுது. மஸ்தர் தானே அசல். லருபில் இருந்து தானே லரப வருது, லாரிபு வருது. அஜ்னாஸுக்கு இல்லை ஓதி கையை கட்டிட்டு ஓதுறதுலாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? வல்லருவம் இன்னும் மகரமும் ஆரத்தும் வரும் சொல்கிறான்ல, சொல்லான்னு. அப்படி அடி வாங்கிலாம் உதறியா நீங்கள்? அப்படி அடி வாங்கி உதறவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அடிக்கவே முடியாது, போயே போயிடுவான். நாங்கதா நாம் ஈசான் ஓதுற போதுப்பா 5-6 பேர் இருப்போம். சின்ன இப்படி நிலத்தோட நிலமாக இருக்கும் பலகை. நிலத்தோட நிலத்துக்கு அதுக்கு இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்கும். அது அந்த 50ல் 1950 அது எழுதி வச்சுக்குவானுங்க. அஃபாலி ஃபாலி பாபு அக்ரம் இக்ராம போல கர்ரம ஃபால வசன தஃபீலி பாபு கர்ரம தக்ரீமை போல என்று சொல்லணும். அடியில் எழுதி வச்சுட்டு ஒருத்தன் கட்டிக்கிட்டே இருப்பான். அப்பா அதை ஒருத்தர் விடி பெரட்டுவான். இவன் பெரிய உஸ்தாது பார்க்குறவங்க கீழே பார்ப்பேன். ஒரு உஸ்தாது கீழே வச்சுருக்க அவருக்கு தெரியாது. வேகமாக சொல்கிறானே, ஓர்மையாக சொன்னேன் அப்படின்னு. சில சின்ன கண்டு போட்டால் அடி வாங்குவானுங்க அப்படின்னு. இப்படிலாம் ஒரு காலம் 50 சரியாக சொல்லலை. இந்த உஸ்தாது இறந்து போயிட்டார். லால்பேட்டைக்கார், உங்கள் ஊருக்கார் காஜா மொய்தீன் தெரியுமா? பார்த்துருக்க மாட்டீங்க. சாதுல்லா தெரியுமா? சாதுல்லா உங்கள் ஊரில் வெளிநாட்டில் இருக்கிறாரு, தெரியாதா? தெரியுமா? அவங்க அத்தா தான். ஆமாம், அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க நம்மளை பண்டாரவாடியில். அவருக்கு மாபலவுத்து என்னை பிராயமடையாத காலம், 10-12 வயசு இருக்கும். கொண்டு சேர்த்தா
அந்த சொல்லாவிட்டால் சாப்பாடு வேணும். சால்னா தர வேணாம், சால்னா தரவான வெறும் சோறு தான். தயிர் வாங்கி ஊற்றி கொள்ளக்கூடாது, மோர் வாங்கி ஊற்றி கொள்ளக்கூடாது, சால்னா போய் வாங்கக்கூடாது. அதுக்கு ஆளை வச்சுருப்பார். இது என்ன செய்ய? சால்னாவில் தண்ணி ஊற்று, உப்பு போட்டு தின்னு. சால்னா ஊற்று. எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் வந்திருந்தார். என்னடா இப்படி செய்கிறாரு, சின்ன பிள்ளைய கூட நம்மகிட்ட ஒப்படைச்சாங்க, அழுதுகிட்டே சாப்பிடுவேன். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தயிர் வாங்கி ஊற்றிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் சொல்லலை, வேஷ்டி தூக்கு, இவனா வேஷ்டி தூக்கு, முழங்காலுக்கு மேலே வேஷ்டி இங்கே அடிப்பார். சொல்வியா சொல்வியா சொல்லு, சொல்கிறேன் துடிக்கணும். துடி அடித்து 5 நாள் ஓதி கொடுத்தாருப்பா. ஆமாம், அப்படிலாம் சோறு இல்லை, இப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு, அப்படி உதனாங்க. இப்போ ஒரு லேசாக கொஞ்சம் போங்கத்தை அடுத்த மாதம் இருக்கவே இருக்குது. இதெல்லாம் நம்ம இல்மில் செய்த பெரிய பறக்கத்து பார்த்து போட்டோம். பட் அப்படி பாருங்க, காயிதா சட்டம், ஜப் எப்பொழுது கிசி கலிமாக்கே ஆகிருமே, ஏதாவது ஒரு கலிமாவுடைய கடைசியிலே தன் தன் என்ற சொல்லோ, யா தன் என்ற சொல்லோ ரஹே இருக்குமானால் அவர் உஸ்மே அந்த கலிமாவிலே மஸ்தரி மானாகோ, மஸ்தருடைய மானாவும் இருக்குமானால் உஸ்கு ஹோத்தோன்னு வச்சுக்கணும். उसको அதை மஸ்தர் போல்தே, மஸ்தர் என்று சொல்லுகின்றனர். क्यों ஏன் என்றால் கே உஸ்ஸே அதிலிருந்து கை தரஹ்க பலவிதமான சீகா கலிமாக்கள் நிகழ்த்தே. சீகண்ட கலிமாக்கள், பலவிதமான கலிமாக்கள். பாலுன்னா எல்லாம் ஃபாலில் இருந்து தான் பிறந்தது. லரபை எரிபு லருபு, இந்த லருபில் இருந்து தான் லரபா லரபு, லரபத்தில் லரபத்தா லரபுன்னு எல்லாத்துக்கும் அசல் லருபு தான். லரபை எதிரிவு ஒன்று சர்வ கபீர், இன்னொன்று சர்வ சகீர். லரபை எதிரிவு லரபன் போத அறிவு இதுக்கு பேர் சர்வ சகீர். லரபா மெயின் லைன், மெயின் லைனில் போனால் அது சர்வ கபீர். மெயின் லைனுக்கு எதிர்பாணி எதிரிபுன சர்வ கபீர். லரபை எதிரிபு தருபுன்னா அதுக்கு சர்வ சகீர்னு பேர். அந்த பாரு ஒதுக்கலாம், எல்லாம் வந்தது தான் நமக்கு. அப்புறம் சாய குடிக்க போகலாம். குர்தன் நீ சொல்லுங்க, கானா எல்லாம் வந்து குப்தன் சோனா, குப்தன் ககனா, அங்கீஃப்தன் உட்டானா, எடுக்குதல் இல்லை, எழுப்புதல் எடுக்குதல், ஜதன் குஸ்தன் மார் டான்னா. முதல்ல மாறுனா அடிக்குதல், மார் டால்னா அடிச்சு கீழே போடுறது, கொலை செய்கிறது. குஸ்தன் மார் டால்னாண்டா அடித்து போடுதுன்னா ஆள் மொத்தா போயிட்டான், கொலை செய்தல் அப்படி அர்த்தம். மாறுடானா அடித்து கீழே போட்டுட்டான், படுத்து கிடக்கிறான் பெணா, கொலை செய்தல். அப்புறம் அடுத்து அப்படி திராந்தன் தாங்கனா சொல்லுங்க, தாங்கனா விரட்டுதல், ஆங்கனா விரட்டுதல், ஆங்கனா பாருங்க விரட்டுதல். கருதன் கருணா செய்தல், ஷனீதன் சுன்னா, நிகாதன் ரக்குனா, அபூர்தன் நானா, குதார்தன் உதாரணா,
கழிக்குதல் கடந்து செல்லுதல், கழிக்குதல் கடந்து செல்லுதல். தாஸ்தன் ரக்கனா, தாதன் தேனா, துரோகுப்தன். இது முறக்க மஸ்தர். குப்தனில் கொண்டு போய் துரோக சேர்க்கறது. மஸ்தரில் கொண்டு ஒரு இசுமை சேர்த்தோடனே அந்த மஸ்தர் இந்த இசுமன் சேர்ந்து ஒரு மஸ்தர் ஆகிடும். பொய் சொல்லுதல். குப்தண்டா சொல்லுதல். துரோக பொய்ங்கிற வார்த்தையை கொண்டு போய் சொல்லுதல் சேர்க்கிற போது பொய் சொல்லுதல். துரோகுப்தன். இதுக்கு பேர் முறக்கம் மஸ்தர். இது பேர் என்ன வருது? மஸ்தர்லே முறக்கம் மஸ்தர், முபரது மஸ்தர். முதல்ல சொன்னதெல்லாம் முபரது மஸ்தர். இது என்ன? ரெண்டு. ஜூட் போடலாம், பொய் சொல்லுதல். அங்கீகத்தனுக்கு என்ன அர்த்தம்? விட்டானா சொல்லுங்க. எழுப்புதல், எடுத்தல். ஷர் அங்கீகத்தான். பித்னா மச்சானா, குழப்பத்தை குழப்பம் செய்தல். இருக்கு குழப்பத்தை கிளப்பிட்டான். விட்டானாண்ட எழுப்பு குழப்பத்தை எழுப்பிட்டான். குழப்பத்தை எழுப்பிட்டான் அர்த்தம். இப்போ ஷர் மச்சானா, பித்னா மச்சானா, குழப்பத்தை ஏற்படுத்துதல். ஆமாம், எல்லாம் முறக்க மஸ்தர். ஹஷம் ராந்தன். ராந்தனா ராந்தனுக்கு என்ன அர்த்தங்க? விரட்டுதல் தானே. கோபத்தை உள்ளத்திலிருந்து வெளியில் விரட்டுறான், இப்படி கோபிக்கிறான்னு அர்த்தம். விரட்டுறான்னா அமைதியாக இருக்கிறத விரட்டுறான், இப்போ கோபிக்குதுன்னு அர்த்தம். ஹஷம் ராந்தன், உற்சாகர்ணா, கோபித்தல். துஷ்ணாம் தாதன். தாதன்டா கொடுத்தல் தானே. கொடுத்தல் என்ன கொடுத்தல்? ஏசுவதை கொடுக்குறான், ஏசுறதை கொடுக்குறான். அவன் அப்போ காலி தேனா, ஏசுதல் திட்டுதல், காலியை கொடுக்குறான். பக்ஷீதன், பக்ஷனா மன்னித்தல் கொடுத்தல் சொல்லியிருக்கிறோமா? ஆமதன் ஆனா வருதன். நாளைக்கு இதை ஓதலாம். துஷ்ணாம் தாதன், காலி தேனா திட்டுதல்.